வணக்கம். இது வீடியல் விளாக்ஸ் கதை கேட்கலாம் வாங்க. நாம இப்ப கேட்டுக்கிட்டு இருக்கிற கதை சிவசங்கரியின் காரணங்கள். போன எபிசோட்ல ஸ்வர்ணத்துக்கும் பாகீரத்துக்கும் நடந்த பிரச்சனைகளால மாதவனுக்கும் உஷாவுக்கும் கூட மனஸ்தாபங்கள் அதிகமாகுது. இந்த நேரம் பார்த்து மாதவனுக்கு ஊட்டியில இருக்கிற ஆராய்ச்சி கூடத்துக்கு டிரான்ஸ்ஃபர் வர நிலைமை இன்னும் மோசமாகுது. அது வரைக்கும் போன எபிசோட்ல பார்த்தோம். அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு இந்த பகுதியில பார்க்கலாம். காரணங்கள் பாகம் 5. காலை 7 மணி இருக்கும். கூடத்துல படுக்கிறதையே வழக்கமா கொண்டிருந்த மாதவன் அம்மா கொடுத்த காஃபியை குடிச்சிட்டு பேப்பர்ல புத்தி பதியாம அந்த வழியா சமையல் கட்டுக்கு போன உஷாவை ஏய் அப்படின்னு குரல் கொடுத்து நிறுத்துறான். ரொம்ப நாட்களா ஒருத்தரோட ஒருத்தர் முகம் கொடுத்து பேசாத காரணத்தால கீழே பார்த்துக்கிட்டே உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா. உஷா 2 அடி எடுத்து வச்சு பக்கத்துல வந்தா. அது என்ன ஏய், ஆடு மாடை கூப்பிடுற மாதிரி? என் பேர் உஷா, அது கூட மறந்து போச்சா? காலங்காத்தால சண்டைய ஆரம்பிக்காத, புண்ணியமா போகும். நான் ஆரம்பிக்கல, சும்மா போறவள ஏய் ஊயின்னு கூப்பிட்டு நீங்க தான் வம்புக்கு இழுத்தீங்க. உனக்கு சாதாரணமா பேசுறதே மறந்து போச்சா உஷா? எரிச்சலோட கேட்டவன உஷா அழுத்தமா பார்த்தா. விஷயத்த சொன்னா தேவல, எதுக்காக கூப்பிட்டீங்க? மாதவன் துண்டால முகத்தை தொடச்சுக்கிட்டு அவளை நிமிந்து பார்க்காமையே பேசினான். எனக்கு ஊட்டி ரிசர்ச் சென்டருக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகியிருக்கு. சந்தோஷம். வர்ற 1ஆம் தேதிக்குள்ள அங்க டியூட்டில ஜாயின் பண்ணி ஆகணும். சந்தோஷம். 1ஆம் தேதிக்கு இன்னும் 2 வாரம் தான் இருக்கு. மூட்டை முடிச்சுகளை இப்பவே கட்ட ஆரம்பிச்சாதான் சரியா இருக்கும். கட்ட ஆரம்பிங்க, யார் வேணாங்கிறாங்க? பட்டும் படாம உஷா பேச மாதவன் தலை நிமிந்து பாக்குறான். ஆரம்பிங்கன்னு சொன்னா என்ன அர்த்தம்? நானே ஒண்டியா அத்தனையும் செய்யணும், நீ விரல அசைக்க மாட்டேன்னா? இல்ல, உங்க சாமான உங்களுக்கு தேவையானதை நீங்க எடுத்துட்டு போங்கன்னு அர்த்தம். அப்படின்னா நான் ஊட்டிக்கு வரப்போறது இல்ல, நீங்க மட்டும்தான் போக போறீங்கன்னு அர்த்தம். சடக்குன்னு எழுந்து நின்ன மாதவனை அவ முறைக்கிறா. ஓ, அந்த அளவுக்கு நீ துளுத்திட்டியா? துளுக்கவும் இல்ல, காயவும் இல்ல. இனிமே எப்படி இருந்தா நமக்கு நல்லதுன்னு தோணுச்சோ அதைத்தான் சொன்னேன். அப்ப நீ என் கூட ஊட்டிக்கு வர்றதா இல்ல? கண்டிப்பா இல்ல. ஏன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? தாராளமா. எனக்குன்னு இங்க ஒரு வேலை இருக்கு. உங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சுன்ற காரணத்துக்காக போட்டது போட்டபடி அத்தனையும் விட்டுட்டு வர நான் ரெடி இல்ல. அப்ப புருஷனை கவனிக்க அவன் கூட வர்றது உன் கடமை அப்படின்னு நீ நினைக்கல. சாப்பாட்டை கவனிக்க தான் ஒருத்தி தேவைன்னா அதுக்கு மனைவி வேணாம், வேலைக்காரி கூட போதும். ஆனா உங்களுக்கு அந்த கவலை இல்ல. அதான் உங்க அம்மா இருக்காங்களே, உங்களை சீராட்டி கவனிக்கிறதுக்கு. மாதவன் கைகளை கட்டிக்கிட்டு இப்படியும் அப்படியும் உலாத்தினான். So you have decided? Yes, I have. நீ இவ்வளவு பிடிவாதமா இருக்கிறப்போ நானும் வெளிப்படையா பேசிடுறது தான் நல்லது. கொஞ்ச நாளாவே உன் போக்கு எனக்கு கட்டோட பிடிக்கல. தேங்க்ஸ். அம்மா சொல்றப்ப சம்பாதிக்கிறோன்ற திமிர் உனக்கு நிறையவே இருக்கு. கண்டுபிடிச்சிட்டீங்களே. காதலுக்கு கண்ணு தெரியாதுன்ற மாதிரி உன்னோட முதல்ல பழகினப்போ இந்த குணங்களை எல்லாம் என்னால ஊகிச்சு புரிஞ்சுக்க முடியல. வாட்ஸ் a shame. இப்ப புரிஞ்சிருச்சு, நல்லாவே புரிஞ்சிருச்சு. அது மட்டுமல்ல, நாம 2 பேரும் சேர்ந்து வாழ்றது கூட சரியானது இல்லைன்றதும் புரிஞ்சிடுச்சு. உஷா கேலியா சிரிக்கிறா. பரவாயில்லையே, ரொம்ப கச்சிதமா புரிஞ்சுக்கிட்டீங்களே. என்ன இருந்தாலும் நீங்க அதி புத்திசாலி தான். ஷட்ட பைசே, எனக்கு வர்ற கோவத்துக்கு என்ன பண்ணுவீங்க? அடிப்பீங்க, அதானே? தட்ஸ் ஆல் யூ கேன் டூ. ஒரு ஆம்பளைன்ற திமிர்ல அதைத்தானே அப்பப்ப நீங்க செஞ்சுக்கிட்டு வந்திருக்கீங்க. என்ன சொன்ன அப்படின்னு கோவத்தோட கிட்ட வந்தவன உஷாவை தடுத்து நிறுத்துறா. அங்கேயே நில்லுங்க மாது. கிட்ட வந்து என்னை அடிக்க பார்த்தீங்கன்னா நான் பெருசா கத்தி பக்கத்து வீட்டுக்காரங்களை கூப்பிடுவேன். சும்மா மிரட்டாதீங்க. உங்க மிரட்டலுக்கு பயப்படுறவ நான் இல்ல. யூ பிளடி பிட்ச். இருக்கட்டும், நான் பிட்சாவே இருந்துட்டு போறேன். விஷயம் இவ்வளவு தூரத்துக்கு வந்த பின்னால நான் மட்டும் ஏன் சும்மா இருக்கணும்? எஸ், எனக்கும் உங்க கூட சேர்ந்து வாழ விருப்பம் இல்லதான். உங்களை ஒரு ஜென்டில்மேன் நினைச்சு காதலிச்சேன், கட்டிக்கிட்டேன். ஆனா என் கணக்கு தப்பாயிடுச்சு. அதுவும் 2-3 மாசமா நீங்க பேசுற பேச்சையும் நடந்துக்கிற விதத்தையும் பார்த்து ஐ எம் டிஸ்கஸ்டட். மனைவிய கை நீட்டி அடிக்கிறவன் ஒரு ஆம்பளையா? சே, ஒரு சாரி சொல்ல கூட தெரியாத உங்களுக்கு எல்லாம் ஒரு மனைவி, குடும்பம். எதுக்கு சாரி சொல்லணும்? என்னை பார்த்தாலே முகத்தை திருப்பிக்கிட்டு போற உனக்கு நான் ஏன் சாரி சொல்லணும்? பண்பில்லாம பேசி அடிச்சதும் இல்லாம மேல விழுந்து கொஞ்சணும்னு எதிர்பார்க்கறீங்களே, தட் இஸ் மேல் ஷாவனிசம். கணவன் கிட்ட பேசுறோம்ன்ற பயம் மரியாதை இல்லாம எதிர்த்து வாயாடினா நிச்சயம் கைதான் பேசும், மனசு பேசாத. கை மட்டும் பேசுற புருஷனோட வாழ எனக்கு விருப்பம் இல்லை. அடங்கா பிடாரி மனைவி எனக்கும் தேவையில்லை. வேணாம்னா ஒதுங்கிடுறது தானே சரி. எஸ், ஒதுங்கத்தான் போற. உன்னோட வாழ எனக்கு இஷ்டம் இல்லை. கணவன் மனைவின்ற முகமூடிகளை மாட்டிக்கிட்டு
நான் போலியா வாழ்ற வாழ்க்கை எனக்கு பிடிக்கலைன்னு நானே நினைச்சுக்கிட்டு தான் இருந்தேன். எப்படிதான் இதை வெளிப்படுத்துறதுன்னு தயங்கிட்டு இருந்தேன். தேங்க் காட் யூ மேட் இட் ஈஸி. உங்களுக்கு பிடிச்ச எதையாவது என்னால செய்ய முடிஞ்சதே. ஐ எம் ஆல்சோ ஹாப்பி. நடந்துகிட்டு இருந்த மாதவன் நின்னான். இதுதான் முடிவுன்னு தீர்மானமான பின்னால தொடர்ந்து நாம சேர்ந்து இருக்க வேண்டிய அவசியம் என்ன? என் சாமான்களை பேக் பண்ணிக்கிட்டு எவ்வளவு சீக்கிரம் கிளம்புறோனோ அதுதான் நல்லது. இந்த நரகத்துல இருந்து அம்மாவும் நானும் உடனே புறப்படுறத போல சந்தோஷமான விஷயம் வேற ஒண்ணும் இல்ல. பேசிக்கிட்டே போன மாதவன் திடுக்குன்னு நினைவு வந்த தினசுல, ஹேய் வாட் அபவுட் வந்தனா அப்படின்னா. அவளுக்கு என்ன? அவ யாரோட இருப்பா? ஏன் என்னோட தான். இத்தனை நாளா எங்க அம்மா தானே அவளை பாத்துக்கிட்டாங்க. அவ எனக்கும் தான் குழந்தை. அடேயப்பா, அது ஞாபகத்துக்கு வர இவ்வளவு நேரம் ஆச்சா? ஷட்டப், எனக்கு என் குழந்தை வேணும். அது நடக்காது மாது. சின்ன என்கிட்ட தான் இருப்பா. நீங்க இது விஷயமா பிடிவாதம் பண்ணுனா கோர்ட்டுக்கு போக கூட நான் தயங்க மாட்டேன். ரியலி ஐ மீன் இட். கண்களை உருட்டி வெறியோட உஷா பேச மாதவன் கொஞ்சம் பயந்து தான் போனான். 2 நிமிஷம் அப்படியே நின்னுட்டு யோசிச்சவன், இப்ப குழந்தைய பத்தி வீணா ஏன் ஆர்கியூ பண்ணணும்? முதல்ல நான் ஊட்டிக்கு போய் செட்டில் ஆகுறேன், அப்புறம் பேச வேண்டிய விதத்துல உன்னோட பேசுறேன் அப்படின்னு முடிவா பேசிட்டு அங்க தொடர்ந்து நின்னு அவளோட பேச பிடிக்காத மாதிரி விருட்டுன்னு திரும்பி குளியலறை பக்கம் போனான். மாதவனும் உஷாவும் புறப்பட்டு போற வரைக்கும் அவங்க ரூம்லயே ரொம்ப சாதுவா பதுங்கிக்கிட்டு இருந்துட்டு அவங்க தலை மறைஞ்சதும் பாகிரதியும் சொர்ணமும் மெதுவா வெளிப்பட்டாங்க. 2 பேர்களோட கண்களும் அழுததுக்கு சாட்சியா சிவந்து போயிருந்துச்சு. உணர்ச்சி வசப்பட்டு போயிருந்த தினசுல உதடுகள் துடிக்க, கை விரல்கள் நடுங்குது. முதல்ல பாகிரதி தான் பேசினா. கேட்டீங்களா சம்பந்தியம்மா இந்த அக்கிரமத்தை? கைய நீட்டிக்கிட்டு துக்கம் பொங்க அவ கேட்க, ஓடி வந்து நீட்டின கைய பிடிச்சுக்கிட்டு, களி முத்திடுச்சு சம்பந்தியம்மா, ரொம்ப முத்திடுச்சு. இல்லைன்னா இந்த மாதிரி அநியாயம் நடக்குமா அப்படின்னு சொர்ணம் பதறாங்க. 2 பேருக்கும் அழுக பொத்துக்கிட்டு வர அதை அடக்க தெரியாம விசும்பிக்கிட்டே கை தாங்களா ஒருத்தரை பிடிச்சுக்கிட்டு சோஃபா மேல உட்கார்ந்தாங்க. அவங்களோட அழுகையை கேட்டு என்னவோ ஏதோன்னு சமையல் கட்டுல வேலையா இருந்த ஆயா ஓடி வந்து, என்னம்மா ஏன் 2 பேரும் கண் கலங்குறீங்கம்மா? ஐயா அம்மா சண்டையை பார்த்தா அதுதான் தினைக்கும் நடக்கிற விஷயமாச்சுங்களே. இன்னைக்கு புதுசா எதனாச்சும் சொல்லிட்டாங்களா? என்ன ஆச்சுமா அப்படின்னு பாதி ஆர்வம் பாதி வம்பு கலந்த குரல்ல கேட்க, பாகிரதியும் சொர்ணமும் தங்களை சுதாரிச்சுக்கிட்டு ஒருத்தர் பார்த்தாங்க. அப்புறம் சட்டுன்னு, என்னவா இருந்தா உனக்கு என்ன, உன் வேலையை பார்த்துக்கிட்டு போ, வம்பு எங்க கிடைக்கும்னு அலை அப்படின்னு பாகிரதி அதட்ட, அவளை இங்கிருந்து அனுப்புறதுதான் நல்லது அப்படின்ற நினைப்புல தலைப்புல முடிச்சு வச்சிருந்த பணத்துல இருந்து 50 ரூபாயை எடுத்து அவகிட்ட நீட்டி, மார்க்கெட்டுக்கு போய் 1/2 கிலோ உருளை 1/2 கிலோ வெங்காயம் வாங்கிட்டு வா அப்படின்னு சொர்ணம் சொல்ல, எதுவும் புரியாம ஆயா திருன்னு விழிக்கிறா. இத்தனை மாசங்களா வெட்டு பழி குத்து சண்டை அப்படின்னு இருந்த சம்பந்திங்கள் 2 பேரும் திடீர்னு ராசியானதும் இல்லாம இது நாள் வரைக்கும் தோழியா நினைச்சு குடும்ப சமாச்சாரங்களை பேசி வந்த தன்னையே விரட்டவும் செய்யறாங்களே, இது ஏன்னு குழப்பத்தோட ஆயா பையோட நகர்ந்தா. அவ போன பின்னால தைரியமா சொர்ணம் குரல் எடுத்து அழ ஆரம்பிச்சா. 2 பேரும் பேசிக்கிட்டது கேட்டீங்களா சம்பந்தியம்மா? பிரிஞ்சிட போறாங்களாமே, இது தெய்வத்துக்கே அடுக்குமா? கேட்டேன் சம்பந்தியம்மா, காது நோக கேட்டேன். திமிர் பிடிச்ச கழுத, சம்பாதிக்கிறோன்ற திமிர். என்னம்மா புருஷனை எடுத்தெறிஞ்சு பேசிட்டா? ஊர் உலகத்துல எல்லாருக்கும் தான் மாப்பிள்ளை வருவாங்க, ஆனா ஏன் மாப்பிள்ளை போல யாருக்கு அமைவாரு? தங்கம்னா தங்கம், சொக்க தங்கமாச்சே. இந்த மனுஷரை பிரிஞ்சு வாழறேன்னு இவ சொல்றாளே, புத்தி இப்படியுமா கெட்டு போகும்? ஐயோ தெய்வமே, ஏன் மருமகளையே குத்தம் சொல்லாதீங்க. மாது மேலையும் தான் தப்பு இருக்கு. வேலைக்கு போய் 1000 கணக்குல சம்பாதிக்கிற பொண்ணு இவன் கை நீட்டி அடிச்சது மட்டும் நியாயமா? ஏன் பிள்ளைனாலும் நியாயம் தப்பினா எனக்கு பிடிக்காது. இவ சம்பாதிக்கிற காசு வேணும், அதை வச்சுக்கிட்டு வாங்குற ஃப்ரிட்ஜு, கிரைண்டர், டிவி எல்லாம் வேணும். ஆனா அவ நிமிந்து ஏன்னு மட்டும் கேட்க கூடாது. அதானே? ஆம்பளைன்ற திமிர்ல பேசினா, அதான் அவ பட்டுன்னு கேட்டா என்ன தப்பு? பாகிரதி பதட்டத்தோட சொர்ணத்தோட கைய பிடிச்சுக்கிறா. சரி தப்பு 2 பேர் மேலேயும் தான், விடுங்க. இப்ப இவங்க பிரிஞ்சு வாழ முடிவு பண்ணிட்டாங்களே, அதுக்கு என்ன வழி சம்பந்தியம்மா? பெரியவங்களா நாம கூட இருந்துகிட்டு இவங்களை இப்படி நடக்க விடலாமா? புத்தி சொல்ல வேணாமா? உங்களுக்கு அப்படி என்ன கேடு வந்துடுச்சு? ஏன் பொழுது போனா சண்டையும் வாக்குவாதமா இருக்கீங்கன்னு கண்டிக்க வேணாமா? சொர்ணம் பெருசா தலையாட்டினா. கண்டிக்கணும், அவசியம் புத்தி சொல்லணும். பின்ன நாம எதுக்கு இருக்கோம்? அந்த காலத்துல நம்ம புருஷன் நம்மள திட்டாத திட்டா, அடிக்காத அடியா, அத்தனையும் நாம பொறுத்துக்கலையா? அனுசரிச்சுக்கிட்டு போய் குடும்பம் நடத்தலையா?
வெறும் அந்த காலத்து மனுஷங்களுக்கு பொறுமை, நிதானம், அனுசரணை அதிகம். நீங்க என்னதான் சொல்லுங்க, இந்த காலத்து பிள்ளைங்களுக்கு கத்துன கூட பொறுமை இல்ல, பொறுப்பு இல்ல, விட்டு கொடுக்கிற மனோபாவம் இல்ல. அதான் சின்ன சண்டை வந்தாலும் சரி, நமக்கு சரிப்பட்டு வரலை, பிரிஞ்சிடலாம் அப்படின்னு தெரிஞ்ச மாதிரி முடிவெடுத்துடுறாங்க. இதை தடுக்கணும், எப்படியாவது தடுத்தே ஆகணும். அப்புறம் பெரியவங்களா நாம கூட இருந்து என்ன பிரயோஜனம்? நல்லா சொன்னீங்க சம்பந்தியம்மா. இவங்களுக்கு இப்ப என்ன குறை? 2 பேரும் கண்ணுக்கு லட்சணமா புத்தியா இருக்காங்க. கை நிறைய சம்பளம், ஆசைக்கு ஒரு குழந்தை, வசதியான வாழ்க்கை. இன்னும் வேற என்ன வேணும்? எதுக்காக இப்படி சதா சண்டை போட்டுக்கிறாங்க? அடிக்கடி தர்க்கம் செய்ய காரணம் என்ன? எனக்கு ஒண்ணுமே புரியல. உங்களுக்காவது புரியுதா? புரியலை சம்பந்தியம்மா, சத்தியமா புரியல. மொத்தத்துல காலம் கெட்டு போச்சு. அதான் நான் சொல்ல விரும்புறேன். எதுக்கும் இன்னைக்கு அவங்க சாயங்காலம் வீடு திரும்பினதும் இது சம்பந்தமா நம்ம கண்டிச்சு பேசுவோம். என்ன, இந்த மாதிரி சண்டை போட்டுக்கிட்டு பிரிஞ்சு வாழற அது இதுன்னு சொன்னீங்கன்னா நாங்க உங்க கூட தங்குறதே இல்ல. எங்க வார்த்தையை மதிச்சு சேர்ந்து வாழ்ந்தா இருக்கோம். இல்லாட்டி எங்களுக்கு மதிப்பில்லாத இடத்துல ஏன் இருக்கணும்? உங்க மனக்கசப்புக்கு சண்டைக்கு காரணம் என்ன? அதையாவது சொல்லுங்க. நாங்க சரி பண்ணிடுறோம்னு அடிச்சு கேட்டுடலாம். என்ன நான் சொல்றது? சொர்ணம் பேச பாகிரதி அவள் கையை பிடிச்சுக்கிறா. நீங்க எது சொன்னாலும் அதுல எனக்கு சம்மதம் தான். முதல்ல இவங்க நடுவுல உண்டான பிளவுக்கு என்ன காரணம்னு தெரிஞ்சுட்டா தேவல. ஆபீஸ்ல தொல்லையா, பண பிரச்சனையா, உடம்புக்கு ஏதாவதா, என்னன்னு கவலையா இருக்கு. அப்புறம் எப்படியாவது இவங்க மனக்கசப்பை மாத்தி மறுபடி சந்தோஷமா சேர்ந்து வாழ செய்யணும். எனக்கு அதான் வேணும், வேற ஒன்னும் வேணாம். உங்களுக்கும் எனக்கும் இவங்கள விட்டா வேற யாரு? இவங்க நல்லா இருந்தா தானே நாம நிம்மதியா கண்மூட முடியும். என்ன சம்மதியமா? தொடர்ந்து பேச முடியாதது போல பாகிரதியோட குரல் செம்பி போக, அழாதீங்க சம்பந்தியம்மா, மனசு கலங்காதீங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே சொர்ணமும் விசும்பத்துவங்க. படி ஏறி வந்த ஆயா, என்ன ஆச்சு இவங்களுக்கு அப்படின்னு கலக்கத்தோட உள்ள நுழையாம வெளியே நின்று யோசிக்க முற்பட்டா. முற்றும். இப்படி சின்ன சின்ன விஷயங்களையே பெருசு பண்ணி பெரியவங்களே குடும்பத்துல குழப்பத்தை உண்டாக்கிடுவாங்க. பிரச்சனை அதிகமாகும் போது அவங்களே கவலைப்படுவாங்க. இந்த கதை எப்படி இருக்கு அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க. மீண்டும் ஒரு நல்ல கதையோட உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து நன்றி கூறி விடைபெறுவது விடியல் விளாக்ஸ் விடியல். நன்றி, வணக்கம்.